கிட்டத்தட்ட 23 பேர்கிட்ட பாடி வந்துருச்சு. 5 பாடி வந்திருக்கு. இன்னும் எத்தனை பாடி உள்ள வரும்னு தெரியும். கள்ளச்சாரம் விற்கிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சது எல்லாம் நைட்டு பக்கம் பிடிச்சதால இந்த பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் கொடுத்தான்றது அவங்களுக்கு எத்தனை பாக்கெட்டு போட்டு விற்றுன்றது அவங்கள அந்த விற்றவங்கள தான் கணக்கு தெரியும். அவங்க சொன்னவங்களுக்கு 80 பேருக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்கண்ணா. அந்த 80 பேருமே நிற்பத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரே கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் இத்தனை இடத்துல எல்லாருமே பாதி பேர் அந்த கடையில் பிடிச்சிருக்காங்க. பாதி பேர் கொடுத்து இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 23 பேர்கிட்ட பாடி வந்துருச்சு. 5 பாடி வந்திருக்கு. இன்னும் எத்தனை பாடி உள்ள வரும்னு தெரியும். இது கள்ளச்சாராயங்கிறது ஒழிக்க முடியாத ஒன்றா இருக்குது. முதல் திண்டிவனத்தில் 20 பேர் செத்தாங்க. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு 6 மாதம் இல்லாமல் இருந்துச்சு. மக்கள் இந்த குடிக்கிறவனும் நல்லா இருந்தான். மறுபடியும் தலை வச்சு படுக்க ஆரம்பிச்சிச்சு. சாராயம் எல்லா ஏரியாலையும் சாராயத்தை குடிக்க மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. விடிய வைக்கிறாங்க. கண்ட்ரோலே கிடையாது. இப்போ 37 குடும்பம் செத்து போச்சு. யார் அதுக்கு பதில் சொல்றது? உயர் அதிகாரி 37 குடும்பத்தை ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? உயர் அதிகாரி காவல்துறை அதிகாரியால ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும். நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கா? இப்போ ஏன்னா வருஷமா போயிட்டு சாராயம் காய்ச்சின சாராயமா இருந்தா எவ்வளவு குடிச்சாலும் மக்கள் சாக மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்பிரிட் பாண்டிச்சேரியில இருந்து கொண்டு வரானுங்க. 35 லிட்டருக்கு மேற்கொண்டு 35 லிட்டரு தண்ணி கலக்குனா அது கலந்து ஒண்ணுக்கு ஒண்ணா மாத்தி கலந்துறதால விஷமா மாறிடுது. இப்போ நம்ம சாப்பாடே வந்து ஒரு எதுவும் சாப்பாடு சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆயிடுறியா, அது மாதிரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது சாராயத்தோட பவர். இப்போ இந்த ஏரியால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தங்க இறந்துருக்காங்க. இங்க மாதவச்சேரின்னு அங்க ஒரு ஊர் இருக்கு கச்சாப்பாளையம் பக்கத்துல. அங்க 4 பேர் நேற்று 4 பேர் இறந்துட்டாங்க. அங்கேயும் சாராயம் வைக்குது.